வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். லோக்சபா சபாநாயகராக சுமித்ரா மகாஜன் ஒருமனதாக தேர்வு. தலைவர்களின் வாழ்த்துக்களுடன் பதவியேற்பு. திங்களன்று கூட்டத்தில் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி உரையாற்றுகிறார். பஞ்சாப் பொற்கோவிலுக்குள் இரு பிரிவினர்களிடையே வன்முறையால் இரத்த களரி, கத்தி, ஈட்டி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் பயங்கர மோதல். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மத்திய அரசு நடவடிக்கை. தடுத்து நிறுத்த கர்நாடகாவில் அனைத்து கட்சி கூட்டம். விரிவான செய்திகள். லோக்சபா சபாநாயகராக சுமித்ரா மகாஜன் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். 16வது லோக்சபாவின் முதலாவது கூட்டத்தொடர் ஜூன் 4ஆம் தேதி துவங்கியது. வியாழனன்று புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொள்ளும் நிகழ்ச்சிகள் துவங்கின. பிரதமர் மோடி, காங்கிரஸ் தலைவர் சோனியா, அமைச்சர்கள் என மொத்தம் 510 எம்பிக்கள் வியாழனன்று பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டனர். வெள்ளியன்று காலையில் 29 புதிய உறுப்பினர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு தற்காலிக சபாநாயகர் கமல்நாத் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதைத் தொடர்ந்து லோக்சபா சபாநாயகராக சுமித்ரா மகாஜனை முன்மொழிந்து பிரதமர் மோடி கொண்டு வந்த தீர்மானத்தின் மீது குரல் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அனைத்து கட்சிகளின் ஒருமித்த ஆதரவுடன் புதிய சபாநாயகராக சுமித்ரா மகாஜன் தேர்வு செய்யப்பட்டார். 71 வயது நிரம்பிய சுமித்ரா மகாஜன் சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டதைத் தொடர்ந்து பிரதமர் மோடி, மூத்த தலைவர் அத்வானி, பார்லிமெண்ட் விவகாரத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு, எதிர்க்கட்சிகளின் லோக்சபா குழு தலைவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே, தம்பிதுரை, முலாயம் சிங் யாதவ், சுதீப் பண்டோபாத்யாய், லோக்சபா தற்காலிக சபாநாயகர் கமல்நாத் உள்ளிட்டோர் சுமித்ரா மகாஜனை சபாநாயகர் இருக்கைக்கு அழைத்துச் சென்று அமர வைத்தனர். अब मध्य प्रदेश के साथ न्याय बहुत आशीर्वाद அதைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் சுமித்ரா மகாஜனை வாழ்த்தி பேசினர். வக்கீலாக இருந்து அரசியலுக்கு வந்த சுமித்ரா மகாஜன் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் தொகுதியிலிருந்து தொடர்ந்து 8 முறை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். நடந்து முடிந்த தேர்தலில் 4.67 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சுமித்ரா மகாஜன் லோக்சபா சபாநாயகராகும் 2வது பெண். இதற்கு முந்தைய 15வது லோக்சபாவில் காங்கிரஸ் கட்சியின் மீரா குமார் முதல் பெண் சபாநாயகர் என்ற பெருமையை பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சபாநாயகர் தேர்தலை தொடர்ந்து வரும் திங்கட்கிழமை வரை லோக்சபா ஒத்திவைக்கப்பட்டது. அன்றைய தினம் பார்லிமெண்டின் கூட்டத்தில் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி உரையாற்றுகிறார். பார்லிமெண்ட் கூட்டங்களில் தவறாமல் பங்கேற்க வேண்டுமெனவும் தலைவர்கள் காலில் விழக்கூடாது என்றும் எம்பிக்களுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தினார். பாரதிய ஜனதா கட்சியின் பார்லிமெண்ட் குழு உறுப்பினர்கள் கூட்டம் பார்லிமெண்ட் மைய மண்டபத்தில் வெள்ளியன்று நடந்தது. கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேசும்போது சில அறிவுரைகளை எம்பிக்களுக்கு வழங்கினார். பார்லிமெண்ட் கூடும் சமயங்களில் எம்பிக்கள் தவறாமல் சபைக்கு வர வேண்டும் என்றும் விவாதங்களிலும் பங்கெடுக்க வேண்டும் எனவும் கூறினார். சபையில் பேசும்போது சரியான கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் எனவும் அதற்காக முன்கூட்டியே தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் எம்பிக்களை கேட்டுக் கொண்டார். சபை நல்ல முறையில் செயல்படுவதை ஒவ்வொரு உறுப்பினரும் உறுதி செய்ய வேண்டுமென கூறிய மோடி, மூத்த தலைவர்களின் வாழ்த்தை பெறுவதற்காக அவர்களது காலில் விழுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தனது கால்களில் யாரும் விழக்கூடாது என்றும் எம்பிக்களுக்கு அறிவுறுத்தினார். பஞ்சாபில் உள்ள பொற்கோவிலில் ஆளும் அகாலிதள கட்சியினரும் கோவில் பணிக்குழுவினரும் பயங்கர ஆயுதங்களுடன் மோதலில் ஈடுபட்டனர். இதில் பலருக்கு காயம் ஏற்பட்டது. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் நகரில் ஹர்மந்திர் சாஹிப் எனும் சீக்கிய குருத்வாரா உள்ளது. பொற்கோவில் என்றழைக்கப்படும் இந்த குருத்வாராவில் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் எனும் ராணுவ தாக்குதல் சம்பவம் 1984ஆம் ஆண்டு நடத்தப்பட்டது. அதன் 30ஆம் ஆண்டு நினைவு தினம் வெள்ளியன்று அனுசரிக்கப்பட்டது. ஏராளமான சீக்கியர்கள் திரண்டிருந்த நினைவு தின நிகழ்ச்சியில் முதலில் பேசுவது யார் என்பதில் போட்டி ஏற்பட்டது. ஆளும் கட்சியான அகாலிதள எம்பி சிம்ரன்ஜித் சிங்மான் பேசுவதற்காக எழுந்தபோது அவருக்கு அனுமதி வழங்க சீக்கிய மத தலைவர் மறுத்தனர். இதனால் அகாலிதளம் கட்சியினருக்கும் பொற்கோவில் பணிக்குழுவினருக்கும் மோதல் ஏற்பட்டு வன்முறை வெடித்தது. கம்பு, கத்தி, ஈட்டி போன்ற பயங்கர ஆயுதங்களுடன் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். அரை மணி நேரத்துக்கு நீடித்த இந்த மோதலில் பலருக்கும் காயம் ஏற்பட்டது. இதனால் பொற்கோவில் போர்க்களம் போல மாறியது.
இதைத் தொடர்ந்து பொற்கோவிலில் பாதுகாப்பு படையினர் வரவழைக்கப்பட்டு நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இந்த சம்பவத்துக்கு கடும் கண்டனம் தெரிவித்த அகாலிதளம் கட்சியின் செய்தி தொடர்பாளர் பிரேம்சிங் சந்து மச்ரா கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். 1984ஆம் ஆண்டு ஜூன் மாத துவக்கத்தில் சீக்கிய மதக்குழு தலைவர் ஜர்னைல் சிங் பிந்தரன் வாலேயின் கட்டுப்பாட்டில் இருந்து பொற்கோவிலை மீட்பதற்காக ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் எனும் ராணுவ தாக்குதல் நடவடிக்கையை மேற்கொள்ள அப்போதைய பிரதமர் இந்திரா உத்தரவிட்டார். இதில் 492 பேர் கொல்லப்பட்டதாக அரசு தரப்பு கூறும் அதே வேளையில் 1000க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டதாக சீக்கியர்கள் கூறுகின்றனர். இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு பழி தீர்க்கும் நடவடிக்கையாகத்தான் சீக்கிய பாதுகாவலர்களாலேயே இந்திரா 4 மாதங்களில் கொல்லப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் நடவடிக்கைகளை மத்திய அரசு துவக்கியிருப்பதை அடுத்து இது குறித்து விவாதிக்க கர்நாடகாவில் வரும் 9ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டம் நடக்கிறது. கடந்த 3ஆம் தேதி டெல்லி சென்ற தமிழக முதல்வர் ஜெயலலிதா பிரதமர் மோடியை சந்தித்து பேசிய போது தாமதமின்றி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தமிழக அரசின் தரப்பில் முன்வைக்கப்பட்ட இக்கோரிக்கை முக்கியமானது என்ற அடிப்படையில் அடுத்த அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான ஒப்புதலை பெற நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து தெரியவந்த தகவல்களை அடுத்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் முடிவுக்கு கர்நாடக முதல்வர் சித்தராமையா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு விசாரணை நிலுவையில் இருக்கும்போது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கக்கூடாது என்று கர்நாடக முதல்வர் சித்தராமையா எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய சித்தராமையா காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிக்க உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும் இது குறித்து ஆலோசிக்க ஜூன் 9ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் கர்நாடகாவைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் சதானந்த கவுடா, அனந்த்குமார், சித்தேஸ்வர் ஆகியோருக்கும் அழைப்பு விடுக்கப்படும் என்றும் ஜூன் 10ஆம் தேதி கர்நாடக அனைத்துக் கட்சி தலைவர்களுடன் டெல்லி சென்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு தங்களின் எதிர்ப்பு குறித்து விளக்க உள்ளதாகவும் சித்தராமையா கூறினார். ஜெயலலிதா மீது பெங்களூரு தனி நீதிமன்றத்தில் நடந்து வரும் சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை ஜூன் 16ஆம் தேதி வரை நீடித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை நடந்து வருகிறது. இவ்வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ள லெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனம் முடக்கப்பட்டுள்ள தங்களது சொத்துக்களை விடுவிக்க கோரி தொடர்ந்த வழக்கு விசாரணை நிலுவையில் உள்ளது. இதை சுட்டிக்காட்டி பெங்களூரு நீதிமன்ற விசாரணைக்கு தடை விதிக்க கோரி ஜெயலலிதா தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இம்மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற விடுமுறை கால அமர்வு நீதிபதிகள் PS சவுகான் மற்றும் AK சிகரி ஆகியோர் ஜூன் 6ஆம் தேதி வரை இடைக்கால தடை விதித்து வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். இவ்வழக்கு வெள்ளியன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது சொத்து குவிப்பு வழக்கில் தன்னையும் மனுதாரராக சேர்க்க கோரி திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் தரப்பில் தாக்கல் செய்த மனுவும் விசாரணைக்கு ஏற்றுக் கொள்ளப்பட்டது. இம்மனு மீது பதிலளிக்க ஜெயலலிதா தரப்புக்கு அவகாசம் அளித்தும் ஜெயலலிதா தாக்கல் செய்த மனு மீது லஞ்ச ஒழிப்பு துறையினர் பதிலளிக்க அவகாசம் அளித்தும் இவ்வழக்கை ஜூன் 16ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். அடுத்த விசாரணை வரை பெங்களூரு நீதிமன்றத்தில் ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு விதிக்கப்பட்டுள்ள இடைக்கால தடை நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் கூறியுள்ளனர். மீத்தேன் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி தஞ்சையில் ரயில் மறியலில் ஈடுபட முயன்ற விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர். காவிரி டெல்டா மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும் மீத்தேன் திட்டத்திற்கு விவசாயிகள், பசுமை ஆர்வலர்கள் உட்பட பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த திட்டத்தை கைவிட வலியுறுத்தி விவசாயிகள் சங்கத்தினர் தஞ்சை ரயில் நிலையத்தில் வெள்ளிக்கிழமையன்று ரயில் மறியலில் ஈடுபட உள்ளதாக அறிவித்தனர். அதன்படி பேரிழப்பிற்கு எதிரான பேரியக்க அமைப்பினர் மற்றும் விவசாயிகள் ரயில் மறியலில் ஈடுபட முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். மத்திய அரசாங்கம் உடனடியாக இந்த திட்டத்தை கைவிட வேண்டும். கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜியுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும். காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும். நீர் பங்கீட்டு குழுவை உடனடியாக அமைத்து காவிரியில் தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த தினம் இந்த ரயில் மறியல் போராட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. விவசாயிகள் நடத்த முயன்ற ரயில் மறியலால் திருச்சியிலிருந்து தஞ்சை வழியாக சென்னை செல்லும் ரயில்கள் காலதாமதமாக சென்றன. கைது செய்யப்பட்டவர்கள் பின்னர் விடுவிக்கப்பட்டனர். சமூக வலைதளம் மூலம் தனக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ள திமுக தலைவர் கருணாநிதி, அடித்தாலும் அணைத்தாலும் நான் உங்கள் பிள்ளை என்று கூறியுள்ளார்.
கடந்த ஜூன் 3ஆம் தேதியன்று தனது பிறந்த நாளுக்கு இணையதளம் மற்றும் குறுஞ்செய்தி சமூக வலைதளம் மூலம் வாழ்த்து தெரிவித்தவர்களுக்கு திமுக தலைவர் கருணாநிதி நன்றி தெரிவித்துள்ளார். தோல்வியாயினும் வெற்றியாயினும் துவளாமல் லட்சிய பயணத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருபவன் நான் என்றும், அடித்தாலும் உதைத்தாலும் நான் உங்கள் பிள்ளை என்பதற்கொப்ப எந்த நிலையிலும் நாட்டிற்காகவும் மொழிக்காகவும் ஆற்ற வேண்டிய பணியை தள்ளி வைத்ததும் இல்லை, தமிழ் மக்களிடம் இருந்து விலகி நின்றதும் இல்லை என்றும் கருணாநிதி கூறியுள்ளார். இதேபோன்று கேள்வி பதில் என்ற தலைப்பில் அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு அறிக்கையில், சென்னை மெட்ரோ ரயில் திட்டமே வேண்டாம் என்று சொன்ன ஜெயலலிதா டெல்லி சென்று அந்த திட்டத்திற்காக பிரதமரிடம் நிதி கேட்டிருப்பதையும் இந்த முரண்பாட்டையும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். மேலும் 3 மாதத்தில் மின்வெட்டே இல்லாமல் செய்வோம் என்ற வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா தற்போது மின் பற்றாக்குறையை போக்க அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டால் மட்டுமே அனைத்து விவரங்களையும் மக்கள் புரிந்து கொள்ள முடியும் என்று கூறியுள்ளார். திருச்சி ரயில்வே மருத்துவமனையில் கடந்த 10 நாட்களாக குடிநீர் வழங்காததை கண்டித்து நோயாளிகள் தர்ணாவில் ஈடுபட்டனர். திருச்சி பொன்மலை ரயில்வே மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு மருத்துவமனையிலேயே காலை உணவு வழங்கப்படுகிறது. கடந்த 10 நாட்களாக மருத்துவமனையில் குடிநீர் வழங்கப்படவில்லை. இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் நோயாளிகள் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் அதிருப்தியடைந்த நோயாளிகள் மற்றும் அவர்களுடைய உறவினர்கள் வெள்ளிக்கிழமை அன்று காலை உணவை வாங்க மறுத்து குடிநீர் கேட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். சாப்பாடு கொடுக்காங்க, தண்ணி வரமாட்டாங்குது, பாத்திரமா தண்ணி ப்ராப்ளம் இருக்குது. ரெண்டாவது டாக்டர்ஸும் சரியான முறையில் பார்க்க மாட்டேங்கிறாங்க. 2 நாளாச்சு, ஒண்ணுமே வரமாட்டாங்க. வராங்க போறாங்க, என்ன செய்யறாங்கன்னு தெரிய மாட்டாங்க. மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. பொன்மலை ரயில்வே ஆஸ்பத்திரிக்கு என் மாமியாவை உடம்பு முடியலன்னு கூட்டிட்டு வந்தோம். கூட்டிட்டு வந்ததுல ஒவ்வொரு டாக்டர் வராங்க, இந்த டாக்டர் இல்ல அடுத்த டாக்டர் வருவாங்க, இந்த டாக்டர் இல்ல அடுத்த டாக்டர் வருவாங்கன்னு சொல்றாங்க. டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டேங்கிறார். குடிநீர் கேட்டு நோயாளிகள் நடத்திய தர்ணாவால் மருத்துவமனை வளாகத்தில் பரபரப்பு நிலவியது. சம்பவ இடத்திற்கு வந்த மருத்துவமனை அதிகாரிகள் நோயாளிகளிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி தர்ணாவை கைவிட செய்தனர். இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 33 பேரும் சொந்த ஊர் வந்தனர். மீன்பிடி தடைக்காலம் முடிந்து கடந்த 31ஆம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். கச்சத்தீவு அருகே மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ரோந்து பணியில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினர் 29 மீனவர்கள் மற்றும் நடுக்கடலில் படகு என்ஜின் பழுதாகி நின்ற மீனவர்கள் 4 பேர் என 33 பேரையும் கைது செய்தனர். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதை அடுத்து மீனவர்கள் அனைவரையும் உடனடியாக விடுவிக்க இலங்கை அதிபர் ராஜபக்சே உத்தரவிட்டார். விடுவிக்கப்பட்ட 33 மீனவர்கள் சட்ட நடைமுறைகள் முடிவடைந்ததை அடுத்து தாயகம் அனுப்பப்பட்டனர். சர்வதேச கடல் எல்லையில் அவர்களை இந்திய கடலோர காவல் படையினரிடம் இலங்கை அரசு ஒப்படைத்தது. ராமேஸ்வரம் வந்த 33 மீனவர்களிடம் மீன்துறை மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். நைட்டு 11 மணிக்கு லோட்ல போயிருந்தோம். ஒரு போட்டு கம்பாத்தை வெட்டி போட்டு போக நாங்க லோட்ல சுத்திருச்சு. கம்பா சுத்தமா நாங்க இன்ஜினை திணறிச்சு. இறங்கி பார்த்தா மெப்பில் பிறகு கம்பா சுத்திருச்சு. காலடத்துல 12 மணிக்கு இறங்கி வெட்டிக்கிட்டு இருந்தோம். வெட்டும் போது 1 மணி ஆயிடுச்சு. வெட்ட முடியல. அவளை ஆங்கரை போட்டாச்சு. ஆங்கரை போடவா 2 நெய் வந்துச்சு. 2 நெய், ஒரு நோய் சோட்டில் நெய், ஒரு நோய் பக்கத்துல வந்து ஆளுக்கு ஏறி சங்கத்துல தள்ளி விட்டாங்க. சங்கத்துல படுத்துக்கிட்டேன். படுக்க கடைசி என்ன கேட்டா, சார் மெப்பில் சுத்திக்கிட்டு சார் சொல்லலாம். அதோட ஆங்கர் போனா ஆங்கர் ஒட்ட வெட்டி கவர் போட்டு இழுத்து போயிட்டாப்புல. 1 மணிக்கு இழுத்துட்டு போனா 6 மணிக்கு தான் கரையவி கட்டினாங்க. கோர்ட்ல வண்டி ஆசாரப்படுத்தாங்க. கோர்ட் சொன்னார், நீங்க 5 நாள் ரிமாண்டு, நீங்க செயல் கடங்க. மீனவர்களை விடுவித்தாலும் அவர்களின் படகுகளை இலங்கை அரசு விடுவிக்கவில்லை. படகுகள் தொடர்பான வழக்கை அடுத்த மாதம் 4ஆம் தேதிக்கு மன்னார் நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தங்கத்தின் விலையில் வெள்ளிக்கிழமை அன்று சவரனுக்கு 112 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,424 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,553 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 70 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 43 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 40,780 ரூபாயாக இருந்தது. விவசாயிகள் பயிர்கள் மூலம் அதிக மகசூலை பெறுவதற்கு தேனீக்களை வளர்க்க முன்வர வேண்டும் என்று அறிவியல் விஞ்ஞானிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.
தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை துவங்கியதால் விவசாயிகள் ஆர்வமுடன் காய்கறி, பழம் மற்றும் பூக்கள் போன்ற பல்வேறு பயிர்களை சாகுபடி செய்வதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். பருவமழை தீவிரமடையும் காலத்தில் செடிகளில் பூக்கின்ற பூக்களை பூச்சிகளிடமிருந்து பாதுகாக்க விவசாயிகள் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துகின்றனர். ஆனால் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தாமல் பூக்களை பாதுகாக்க தேனீக்களை வளர்க்க முன்வர வேண்டும் என்று கோவை வேளாண் பல்கலைக்கழக பூச்சியியல் துறை ஆராய்ச்சியாளர் ஸ்ரீனிவாசன் கேட்டுக் கொண்டுள்ளார். தேனீக்கள் மருத்துவ குணங்கள் கொண்டது மட்டுமின்றி அயல் மகரந்த சேர்க்கையில் ஈடுபடுவதால் பயிர்களின் உற்பத்தி திறன் அதிகரிக்கும் என்றும் ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார். பயிர்கள் பூக்கள் பூக்கும் தருணத்தில் நம்ம பூச்சிக்கொல்லிகளை உபயோகப்படுத்தாமல் இருந்தால் தேனீக்கள் பாதுகாக்கப்படும். அதன் மூலமாக விளைச்சல் அதிகரிக்கும். 2 நன்மை. பயிர்களுக்கு என்ன நன்மைன்னு பாத்தீங்கன்னா அயல் மகரந்த சேர்க்கை மூலமா விளைச்சல் அதிகரிக்குது. தேனீக்கு என்ன நன்மைன்னு பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல அதுக்கு உண்டான தேன் மற்றும் மகரந்தம் இதெல்லாம் பயிர்கள் இருந்து கிடைக்கும். பருவமழை காலத்தில் பூக்கின்ற பூக்களை பூச்சிகளிடம் இருந்து பாதுகாப்பது குறித்து விவசாயிகளுக்கு பயிற்சியும் ஆலோசனைகளும் பூச்சியியல் துறை சார்பில் வேளாண் பல்கலைக்கழகத்தில் வழங்கப்படுவதாகவும் விஞ்ஞானிகள் கூறினர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.